வெல்கம் பேக் டு மை வீடியோ. ஸோ ரொம்ப நாளாக நான் வீடியோ போடாமல் இருக்கேன். இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஜேர்னி நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் ரெகுலராக வீக்லி ஒரு 2 வீடியோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கான பேசிக் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். இப்போது என்னோடய வீடியோஸ் எல்லாமே போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஜேர்னியில் நான் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். ஜென்யூனாக எப்படி ஏர்ன் பண்ணலாம், எப்படிலாம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டிராஃபிக் சோர்ஸஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஈஸியாக பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும். அது பார்த்திங்கன்னா வித்தின் மினிட்ஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் என்ன சொல்லணும்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண தேவையில்ல, ஸோ கோடிங் போட தேவையில்ல, உங்களுக்கு எந்த ஒரு நாலேஜுமே தேவை கிடையாது. நீங்கள் ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஹோஸ்டிங்காக பார்த்திங்கன்னா GitHub யூஸ் பண்ண போகிறேன். GitHubல எப்படி ஹோஸ்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். இல்லை நீங்கள் டொமைன் வாங்கி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் டொமைன் உங்களோட ஓன் டொமைனை கூட நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான விஷயந்தான் இது. பார்த்திங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ்க்குலாம் ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபைவரில் செல் பண்ணணும் அப்படின்னா இந்த சர்வீஸ் நீங்கள் செல் பண்ணலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10-20 வெப்சைட் கூட நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அதேமாதிரி உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் வெப்சைட் பில்ட் பண்ணி தரீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கூட ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா என்ன தான் பார்த்திங்கன்னா நம்ம இதில் க்ரியேட் பண்ணாலுமே நம்ம நான் உங்களுக்கு ஏஐ தான் காட்ட போகிறேன். என்ன தான் க்ரியேட் பண்ணாலும் சின்ன சின்ன பக்ஸ் எல்லாம் வரும், ஓகேங்களா, எரர்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் என்ன சொன்னோம், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அந்த லிங்க் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபார்வேர்ட் ஆகாது. அது இல்லாமல் நம்ம கரெக்டான ப்ராம்ப்ட் கேட்டால் தான் அது பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணும். ஸோ எப்படி பண்ணலாம், எப்படிலாம் நம்ம ப்ராம்ப்ட் அதுக்கு கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம், உங்களுக்கு 5 நிமிஷம் போதும். ஸோ 5 நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிச்சிடலாம். அதில் பக்ஸ் கண்டுபிடிக்கிறது அது இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு 5 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு, ஓகேங்களா. எங்கெல்லாம் லிங்க் கொடுக்கணும், இமேஜஸ் ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இமேஜஸ் மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். சிஎஸ்எஸ்லாம் பார்த்திங்கன்னா அதாவது கேஸ்கேடிங் ஸ்டைல் சீட் அப்படிம்பாங்க. அது எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா இதுலேயே அது உங்களுக்கு இன்பில்டாகவே பில்ட் பண்ணி ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஃபைலாக உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இதில் என்ன முக்கியமான ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கண்டென்ட் ரைட் பண்ண தேவையில்ல, கோடு நமக்கு தெரியணும் அப்படிங்கிற HTML கோடிங் நமக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியமும் நமக்கு கிடையாது, ஓகேங்களா. ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டூல் பார்த்திங்க அப்படின்னா cloudy.ai, ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நான் சின்ன என்ன சொல்லணும்னா ஒரு மைக்ரோ வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்காக, என்னோடய மைக்ரோ பிளாகுக்காக நான் இந்த இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய ஒர்க்கிங் பர்பஸ்க்காக, என்னோடய ப்ராஜெக்ட் பர்பஸ்க்காக, ஓகேங்களா. ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். இது நான் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாக நான் அந்த டூலை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே இருக்குது. ஸோ நான் நிறைய ChatGPT யூஸ் பண்ணியிருக்கேன், DeepSeek யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை விட கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு பார்த்திங்கன்னா இந்த cloudy.ai பார்த்திங்கன்னா நிஜமாகவே நல்லா இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஏன்னா என்னால் பார்த்திங்கன்னா நான் கேட்குற ப்ராம்ப்ட்டுக்கு எனக்கு தகுந்த மாதிரி அது பார்த்திங்கன்னா அந்த கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. SEO ஆப்டிமைசர் கண்டென்ட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனிமேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அனிமேட்டட் வெப்சைட் ஏன்னா பார்க்குறது பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ அதுக்காக அனிமேட்டட் வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி மொபைல் ஃப்ரெண்ட்லி, ஓகேங்களா. மொபைல் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ரெஸ்பான்சிவாக இருக்கிறனால நமக்கு பார்த்திங்கன்னா மொபைலில் பார்க்குறப்பையும் நமக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த வெப்சைட் ஒர்க் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம கேட்குற ப்ராம்ப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்ன ப்ராம்ப்ட் கேட்க போகிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் அண்ட் அனிமேட்டட் வெப்சைட் அபவுட் க்ரீன் எனர்ஜி சோர்ஸ். இந்த வெப்சைட் ஷுட் கண்டெயின் அபவுட்டஸ் பேஜ் இருக்கணும், பிளாக் பேஜ் இருக்கணும், சர்வீஸ் பேஜ் இருக்கணும், ப்ரைவசி பாலிசி, FAQ. ஸோ உங்களுக்கு என்ன பேஜஸ் வேணுமோ நீங்கள் அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கான்டாக்டர்ஸ் பேஜ் வேணும். அதே மாதிரி நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அனிமேட்டட் லோகோ நீங்கள் எனக்கு இன்சர்ட் பண்ணி கொடுங்க, இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ட்டு என்னோட மெயின் கீவேர்டை நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா. இது SEO பர்பஸாக யூஸ் பண்ணோம். நான் எப்படி மினி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, மைக்ரோ வெப்சைட், அது மைக்ரோ பிளாகர் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் இனிமேட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம வேர்ட்ப்ரெஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வழியே நீங்கள் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஒரு பேஜஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேர்ட்ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டைனமிக் வெப்சைட், ஓகேங்களா. நீங்கள் பிளாகாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் நீங்கள் கண்டென்ட் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி SEO ஃபேக்டர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுவும் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஆகும், HTML பேஜ் இண்டெக்ஸ் ஆகும்,
நீங்கள் ஆட் பண்ணுற பேஜஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேஜஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இண்டெக்ஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கூகுள் அனலிஸ்டிக் எல்லாமே பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம இதிலே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம SEO பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முக்கியமாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி வந்து SEO வந்து யூஸ் பண்ணலாம், இந்த மைக்ரோ பிளாக் வச்சுக்கிட்டு, இந்த மைக்ரோ கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த ப்ராம்ப்டை கொடுத்து நம்ம என்டர் அடிச்சிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, நாம் கேட்ட ப்ராம்ப்ட்டுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட், அதாவது பார்த்திங்கன்னா கண்டென்ட் அண்ட் கோடிங் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து எழுத ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்படியே விட்டுடலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் தான். பட் இது ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே நம்ம இதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும், இது எப்படி இருக்குது, அதில் என்னென்ன வந்து சேஞ்சஸ் பண்ணணும் நம்ம அப்படிங்கிறது நம்ம இதுக்கிட்டே கேட்டோம் அப்படின்னா இவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐயே நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். அதில் இருக்கிற எரர்ஸ், பக்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதுவே நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துரும். ஸோ அது ஒரு ஒரு நிஜமாக சொன்னால் நமக்கு வந்து நிறைய ஒர்க் லோடு வந்து கம்மியாகும். ஏன்னா எந்த லைனில் எரர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்மளால் கரெக்ட் பண்ணுறதுக்கு முடியாது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடிங் நாலேஜ் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு இந்த கொஸ்டின் கேட்க தெரிஞ்சால் போதும். நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு வெப்சைட் வேணுமோ அதை கரெக்டான ஒரு கொஸ்டினாக கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரீன் எனர்ஜி சோர்ஸை பற்றி நான் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? பட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஃபிலியேட் ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அஃபிலியேட் ப்ராடக்ட்டை பற்றி என்ன ஒரு அந்த ப்ராடக்ட்டை பற்றின ஒரு ரிவ்யூ வெப்சைட் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்போம். அதில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா அஃபிலியேட் லிங்க்கும் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த லிங்க்கை வந்து ஆட் பண்ணு, இந்த லிங்க்கில் இருந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இன்றைக்கி ஜஸ்ட் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஐ யூஸ் பண்ணி கம்ப்ளீட் வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னு ஒரு 10 மினிட்ஸில் க்ரியேட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம். இதை நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹோஸ்டிங் வந்து எதுக்காக என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா GitHub யூஸ் பண்ணி எப்படி வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் வந்து லைவில் கொண்டு வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். இப்போ GitHubல வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப் ஹோஸ்டிங் மாதிரி தான் நமக்கு. ஓகேங்களா? ஃப்ரீயாக நமக்கு வந்து ஹோஸ்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்கலாம், நம்மளோட ஃபைலெலாம் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் கிடையாது, ஆப் இருக்குது இல்லைங்களா, ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்கும். ஸோ கண்டினியூ கொடுங்க. ஒவ்வொரு சமயம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ரீச் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு காட்டும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரீச் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். சப்போஸ் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட நிறைய இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இல்லை க்ரியேட் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து cloudia.ai வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதுக்காக நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ அனிமேஷன் ஆட் பண்ணி ஸோ இந்த லோகோலேயும் வந்து பார்த்திங்கன்னா அனிமேட்டட் லோகோ வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ ஹோம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அனிமேஷனோட ஒரு இது இருக்குது. ஸோ அபவுட் அஸ் போனோம் அப்படின்னா நம்ம கேட்டது என்னவோ அதுக்கு தகுந்த கீவேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ எல்லாமே பண்ணி கொடுத்துருது. ஸோ FAQ போனோம் அப்படின்னா ஸோ கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷனுக்கும் இருக்குது. கான்டாக்டஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா HTML ஃபார்மேட்டில் இந்த ஃபைல் இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கோடு வந்து அதாவது HTML கோடு அந்த CSS கோடு எல்லாமே சேர்த்து ஒரு ஃபைலாகவே நமக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபோன் நம்பர் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றும் கிடையாது. இந்த வெப்சைட் போயிருங்க, காப்பி பண்ணிட்டு ஃபைன் கொடுங்க. ஸோ எங்கே இருக்குன்னு Ctrl F அடிச்சுன்னா ஃபைன் கிடைக்கும். ஸோ எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ அந்த இடத்துல நம்மளோட ஃபோன் நம்பர் போட்டுக்கலாம், அதே மாதிரி இமெயில் ஐடி மாற்றிக்கலாம், ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஸோ அதேமாதிரி அட்ரஸ் மாற்றிக்கலாம். ஸோ இதுமாதிரி கண்டென்ட் ஏதாச்சும் நடுவில் நீங்கள் மாற்றணும், எந்த கண்டென்ட்டை மாற்றணுமோ அந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் நான் மாற்றணும் அப்படின்னா இந்த கண்டென்ட் நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு Ctrl F அடிச்சு என்டர் அடிச்சுன்னா எங்கே அந்த கண்டென்ட் இருக்குதோ நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த கண்டென்ட்டை போய் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் cloudia.aiல. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ இதை எப்படி ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நான் இதுக்காக நான் வந்து GitHub வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ GitHubக்கு வந்து பார்த்திங்கன்னா சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ சைன்அப் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் ரெப்போசிட்டர் அப்படின்னு இருக்கும். ரெப்போசிட்டரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ரெப்போசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிட்டு ரெப்போசிட்டரி நேம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் எதுவும் கொடுக்க தேவை, மற்றது எதுவுமே நீங்கள் வந்து கொடுக்க தேவை, க்ரியேட் ரெப்போசிட்டரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ கொடுத்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா காப்பின்னு மேலே இருக்கும், டவுன்லோட் ஆஸ் HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். பட் டவுன்லோட் ஆச்சுன்னா ஒரு நேமில் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? எப்பயுமே எந்த ஒரு ஹோஸ்டிங்கில் போட்டிங்கனாவே அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபைலாக, அதாவது மெயின் ஃபைல் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். அதுதான் உங்களுக்கு ஹோம் பேஜாகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ
ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரியேட் நியூ ஃபைல் இருக்குது, நீங்கள் வந்து கோடிங் வந்து இதில் அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்லோடு எக்ஸிஸ்டிங் ஃபைல் அப்படி சொல்லிட்டு இருக்கும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா index.html நான் சொன்னேன் இல்லைங்களா, அது பேர் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறப்ப இங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறப்ப வேறு மாதிரி வரும். ஸோ index.html சொல்லி டவுன்லோட் பண்ணி கமிட் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ மறுபடியும் இந்த செட்டிங் அப்படி சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போயிடுங்க. ஸோ போயிட்டிங்க அப்படின்னா கீழே இந்த பக்கம் வந்து பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேஜஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நன்னு இருக்கும். இதில் வந்து மெயின் அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிரான்ச் ஓகேங்களா, அதை மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம ரூட்லேருந்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரூட்டோட ஓகேங்களா, இப்போ டோனி எமுலேட்டர்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா, ஸோ அந்த ரூட்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட பேஜ் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடும். உங்களுக்கான லிங்க் வந்து மேலே வந்து வரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துல ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா GitHub வந்து பார்த்திங்கன்னா பேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இல்லை நான் வந்து ஓன் டொமைன் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த லேர்ன் மோர் அபவுட் கான்ஃபிகரிங் டொமைன்ஸ் போட்டிருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு போயிருங்க. எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணணும் அப்படிங்கிறத இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட டொமைன் இதில் என்ட்ரி பண்ணி, ஏன்னா நீங்கள் டொமைன் மட்டும் வாங்கினீங்கன்னா கூட போதும், நீங்கள் நிறையா ஃபைல்ஸ் வந்து இது மாதிரி க்ரியேட் பண்ணி போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 பேஜ் வெப்சைட் மட்டும் தான் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேஜஸ் வந்து ஆட் பண்ணலாம், ஒவ்வொரு பேஜஸ்க்கும் எப்படி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா SEO ஆப்டிமைஸராக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ரியேட் பண்ண கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் கீவேர்டு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, க்ரீன் எனர்ஜி சோர்ஸ், அதை வந்து பார்த்திங்கன்னா மெயின் கீவேர்டாக எடுத்துக்கிட்டு SEO ஆப்டிமைஸ் பண்ணி அந்த கீவேர்டு எங்கெல்லாம் இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து H1 டேக்லேயும் H2 டேக்லேயும் நமக்கு வந்து கொடுத்துரும். ஸோ மெயினாக பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா H1 டேக் அண்ட் H2 டேக் வந்து SEOக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து SEO கிளாஸில் உங்களுக்கு நிறையா சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து வீடியோஸ் போய் பார்த்திங்கன்னா தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து HTML நம்ம பண்ணுறப்ப எப்படிலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும், இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஃபைலில் வந்து அதாவது பார்த்திங்கன்னா இந்த பேஜஸ்லாம் எப்படி வந்து நம்ம இண்டெக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபைடு ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டோம், அதை லைவ்லேயும் கொண்டு போய் காட்டிட்டோம். ஸோ லைவ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு. GitHub எப்பயுமே ஹோஸ்டிங் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. அவங்க பேஜஸ் தான் கொடுக்குறாங்க, ஸோ நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ ஃபைவரில் நீங்கள் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த சர்வீஸ் வந்து சேல் பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு $50 நீங்கள் வந்து இந்த சர்வீஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நிச் வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வந்து க்ரீன் எனர்ஜி சோர்ஸ் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் வந்து ஒரு டாக்டருக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அபவுட்டு அவங்க டாக்டரோட பேர் போட்டு அவங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணால் கூட நீங்கள் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறதுனா ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னால் இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கோடு வந்து சேஞ்ச் பண்ணணும், நம்ம இந்த டைட்டில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ கரெக்டாக இப்போ ஏன்னா நம்ம கீவேர்ட்ஸ் ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைட்டில் எடுத்து வச்சுருப்போம். அதே டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா AI ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குது. பட் SEO ஆப்டிமைஸராக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா H1 டேக் இப்போ பார்த்திங்கன்னா Ctrl+F அடிச்சுட்டு H1 டேக் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ வெல்கம் டு க்ரீன் எனர்ஜி சோர்ஸ். ஸோ இந்த இடத்துல என்னோடய கீவேர்டு இருக்குது, நான் என்ன கேட்டனோ அது வந்து கொடுத்துருக்கு. இதே H2 டேகில் வந்து என்னோடய கீவேர்டு இருக்கான்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே க்ரீன் எனர்ஜின்னு இருக்குது. ஸோ அடுத்தது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா க்ரீன் எனர்ஜி சோர்ஸ் அபவுட். ஸோ H2 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். எதுக்காகனா SEO பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அதாவது பார்த்திங்கன்னா மினி பிளாக் மினி கண்டென்ட் ஒரு நிச் பற்றி நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி தான் நான் வந்து க்ரியேட் பண்ணி நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிளைண்ட்டுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டூல் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரீ மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு வேறு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு கூட நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம், சைன்அப் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா டெம்பரரி இமெயில் நிறையா இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை கூட நீங்கள் வச்சு சைன்அப் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் வந்து நிறையா அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரே ஐபியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப
சம் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் காட்டும். நீங்கள் வந்து சேம் ஐபியில் மல்டிபிள் அக்கௌண்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நீங்கள் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஐபி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராக்ஸி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், ஏன்னா நான் ப்ராக்ஸி யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். வாட் இஸ் மை ஐபி? பிகாஸ் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஐபியில் ஓப்பன் பண்ணுறதுனால எனக்கு வந்து நான் ஐபி வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகேங்களா, நான் ஜார்ஜியாவில் இருக்கேன் இப்போ. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை விபிஎன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து விபிஎன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இது சிம்பிளான ஒரு விஷயம். எப்படி வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி GitHubல எப்படி வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். GitHubல எப்படி வந்து SEO பண்ணலாம். இப்போ GitHubல நம்ம வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து லான்ச் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்ம என்ன வந்து SEO பண்ணலாம், GitHubல என்னென்னலாம் போட்டால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட GitHub வந்து பார்த்திங்கன்னா ரேங்கிங் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம நிறையா பார்க்க போகிறோம். நம்ம மினி பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, முக்கியமாக அஃப்லேட் மார்க்கெட்டிங்க்கு நம்ம வந்து எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்து இப்போ நான் cloudy.ai சொன்னேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி இன்னும் 2-3 சைட் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பற்றியும் போடுறேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி ஃபைலாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அதெல்லாம் எடுத்து கரெக்டாக மெர்ஜ் பண்ணி போடணும். பட் இருந்தாலும் உங்களுக்கு அனிமேட்டட் வெப்சைட் நல்லா பார்க்கறதுக்கு லுக்காக வேணும். இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வெர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ எந்த ஒரு இதுவுமே வராது. இதை நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமே இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ மொபைல் வெர்ஷனில் போய் பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐஃபோன் 14 போடுறேன், ஐபேடில் போட்டேன். ஓகே, ஸோ மொபைல்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு க்ளீன் அண்ட் நீட்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் வந்து நமக்கு லோட் ஆகும். ஓகேங்களா, ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ மொபைலில் நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் ரெஸ்பான்சிபிள் வெப்சைட்டும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் சேல் பண்ணால் கூட இந்த சர்வீஸை நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.